அன்பார்ந்த கற்காத்தக்குடி கிராமத்து சொந்தங்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் மிக முக்கியமான விஷயங்களை சொல்கிறதுக்காக இருந்தாலும் அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. இதிலேயே கண்டினியூட்டியாக நேரம் இருந்தால் சொல்லலாம். என்னென்னு கேட்டீங்கன்னா, என் மீது அவதூறு வழக்கு தொடுத்திருந்த இஞ்ஞாசி என்பவர் அவருடைய நோட்டீஸில் பிரார்த்தனையும் சொல்லியிருக்காரு, நோட்டீஸில் சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல மட்டும் சொல்கிறேன், நிறைய இடத்துல இருக்க விஷயம் இருந்தாலும் கோவில் சொத்துக்களை அபகரிக்கவில்லை அவர் சொல்கிறாரு. ஆனால் நான் சொன்னது பூரா பொய்ன்னு சொல்லிவிட்டு இந்த சாராம்சத்தில் அவங்க பூரா சொல்லிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் சொத்தை ஆலயத்துக்கு பேரில் வாங்குறீங்க, உங்கள் பேரில் பட்டா மாத்துறீங்க, திரும்ப பத்திரத்தை கொண்டுட்டு போய் கொடுக்குறீங்க, அந்த பத்திரத்தை வச்சு அடமானம் பண்ணுறீங்க. இப்போ இதுக்கு இந்த செயல்பாடுகள்லாம் குற்றச்செயல் தானே. நீங்கள் ஆலய சொத்தை அபகரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்லிடுவீங்க? ஆலய சொத்தை நாங்கள் அபகரிக்கலைன்னு எப்படி சொல்லுவீங்க? ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் சொத்துக்கள் வாங்கப்பட்டதுன்னு சொன்னதுக்கு இவர் ஒரு சொத்து 1.5 ஏக்கர். அடுத்து பாருங்கள் கிராம மக்களே, இவர் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருவோம். ஏன்னா ஒரு மச்சான் மைக்கேல் அவருடைய பிரார்த்தனையில் அவர் சொல்லியிருக்காரு, ஆலய சொத்தை பிற நபர்களுடன் சேர்ந்து முறைகேடாக அடைந்து அதை பிற நபர்களுக்கு விற்று கையாடல் செய்துள்ளதாகவும் கையாடலுக்கு உறுதுணையாக இருந்ததாகவும் நான் கூறியது அவதூறு அப்படின்னு இதை சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு? சொத்தை அவர் வேலை பட்டா மாற்றிருக்காரு, அவர் அதோடு இல்லாமல் விற்பனை செஞ்சுருக்காரு, அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை அடமானம் பண்ணுறாரு. ஆனால் அவர் விற்பனையும் செஞ்சுருக்காரு. அந்த விற்பனை செஞ்சது 2 சொத்தை அந்த ரோட்டுக்காக விட்டு விற்பனை செஞ்சுட்டு 2 சொத்து வாங்கினு சொன்னதில் ஒரு சொத்து இந்த சொத்து 61(1)B, இன்னொரு சொத்து அதை அடுத்த கட்டத்தில் சொல்கிறேன், இவருக்கு அடுத்து சொல்கிறேன். இந்த 3 பேர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கிறத அடுத்து சொல்கிறேன். இந்த மச்சான் மைக்கேல் என்பவர் சொல்லியிருக்கார் இல்லையா, இந்த உடந்தையாக நாங்கள் இருக்கல வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா. அதுக்கடுத்து கோயில் சொத்துக்களை அபகரிக்கவில்லை, ஒரு கோயில் சொத்தை அபகரிக்கவில்லைன்னு சொல்கிறார். அவர் நிறையா சொல்லியிருக்கார். அப்புறம் பாருங்கள், எமது கட்சிக்காரர் மழை காலங்களில் தண்ணீர் செல்லக்கூடிய வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டடம் கட்டியுள்ளார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன், அன்பான உறவுகளே, நான் சொன்னேன். ஆனால் இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் NH 210 ராம்நாடு தனி தாசில்தார் அலுவலகத்தில் இருந்து இடத்தையெல்லாம் அளந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க எனக்கு. அதில் 2.5 மீட்ரு நடுத்தருவிலையும் வடக்கு தெருவில் 1.25-2 அடி அளவுக்கு கட்டடமும், நீங்கள் முன்னாடி கட்டியிருக்க கட்டையை சொல்லலை, கட்டட செவுறு வரும் கட்டியிருக்காரு. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த 2.5 இங்கே இருக்கக்கூடிய ஒரு 1.25-2 அடி இந்த அளவுக்கு நேர சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த 2 வீட்டுக்கு இடப்பகுதி சுமார் ஒரு 7-8 அடி வரும் NH ரோட்டில். இது பொய்ன்னு சொல்லிட்டு வர அவர். அங்கேருந்து நூலை பிடிச்சி இங்கே மேலே நூலை பிடிச்சா அந்த மாடியில் அவர் வீட்டுக்கு ஏற படிக்கட்டு கிரில் கேட்டு இருக்குது, அந்த கிரில் கேட்டெலாம் ரோட்டில் போயிடுது, கிரில் கேட்டு ரோட்டில் போயிடும். இது நான் சொன்னது பொய்ன்னு அவர் சொல்லியிருக்காரு. தனித்தாசல் வரை எனக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு, அதை நான் வாங்கி வச்சுருக்கேன், இவர் நான் சொன்னேன் பொய் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பாருங்கள், இவர் ஆலய சொத்து பணங்களையெல்லாம் நான் அபகரிக்கலை அப்படின்னு இதுக்கு என்னவோ பொய் கணக்கு காட்டியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காட்டியிருக்கட்டும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இவங்கெல்லாம் பூரா பொய் கணக்குறேன்னு எனக்கு தனி தாசில்தாரிலிருந்து எனக்கு வந்த அளவில் பாருங்கள், 1,20,879 ரூபா NH ரோட்டுக்கு கோயில் சொத்தை எடுத்த இடத்துல இவர் பணம் வாங்கியிருக்கார். அதை வர வச்சுட்டா வர வைக்கலை, வர வச்சுருக்க மாட்டார். வர வச்சுன்னா ஒரு காரி ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டில் வாங்கியிருக்கணும், இவர் காப்பாளர்னு போட்டு வாங்கியிருக்காரு. அப்போ திருட்டுக்கு நான் இங்கே தெரிய வச்சா திருட்டு புத்தி இருக்கிறதுனால தான் இந்த பேரை மாற்றுறது. என்ன காப்பாளர், என்ன நீ காத்துக்கிட்டு இருக்க? நீ கோயிலில் ஏதாவது அழுபடி வேலையை செஞ்சு போகிறவள்,
அதுக்கு செலவு கணக்கு காட்டி கணக்கிறதுக்கு போகாது. நீ எதுக்கு காப்பாளர்? என்ன நீங்கள் கோயிலை காக்கலைன்னா ஏற்கனவே இந்த திருட்டு பண்ணுறவங்க எங்களை கட்டணங்கன்னா நம்ம அந்த மாத குழந்தை கையில் இருந்த குழந்தைக்கெல்லாம் தங்கச்செயின்லாம் யாரை போட்டாங்க, அதான் செயின்லாம் எங்கே வச்சுன்னு இதில் திருட்டு போய் எவன் சாப்பிட்டாங்க என்னன்னு தெரியல. இல்லை குஷ்டம் பிடிச்சவன் சாப்பிட்டானா, குஷ்டம் பிடிக்காமல் இப்போ கிடக்கிற சாப்பிங்கெல்லாம் சாப்பிட்டாங்கலாம் எனக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எப்பாவது வரும்போது பார்த்துக்குறோம். அப்போ 1,20,000 ரூபா இவர் ஈவுக்கு சொத்தை விற்றதுக்கு ஈவுக்கு இவர் வாங்கிட்டார். புரியுதா? இப்போ அடுத்த சப்ஜெக்ட் போவோம். அடுத்த சப்ஜெக்டாக மிக முக்கியமான சப்ஜெக்ட் பாருங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. நீங்கள் பண்ணியிருக்க கூத்துல பார்த்தா. இந்த அந்தோணி அவர் தான் ரொம்ப பிரபலியமானவர். அவர் எப்படின்னா, அவர் தான் இந்த பேப்பரு ஆலய சொத்து ஆலயத்தின் பேரில் பட்டா மாற்றுங்கன்னு அப்போ இவங்க மோசடி பண்ணி தெரியாமல் ஒரு மனு கொடுத்தான். ஒரு 7 பேர் 4 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தான். அந்த பேப்பரு எனக்கு தான் கேட்டாப்புல, அவங்களுக்கு கொடுக்கலாம்னா கொடுங்கப்பாண்ணே. என்ன நம்ம உண்மையாக செய்யும்போது தெரியட்டவங்களுக்குண்ணே. அது கரெக்டாக பாருங்கள். முதல்ல அந்தோணி கொடுத்தோன்னே அந்தோணி வடக்கு தெருலன்னு திட்டிக்கிட்டே மச்சான் மைக்கேல் கடையில் திட்டி இவர் 2 பேரும் நல்ல ஐயோ உண்மையில் நேர்மையாக இருந்தவங்க, எந்த விதமான தப்பு தண்டா பண்ணாதீங்க, சூடு சொல்கிறவங்களுக்குலாம் அதிகம். அதனால் கூட்டத்தை போட்டு கூட்டத்தில் திட்டி அதுக்கு கேட்டு சொல்லுங்கள் அதுக்கு சொல்லுங்கள். அவன் ஒரு ஒட்டுண்ணி, அவன் வேறு கேட்டு சொல்லுங்கள் அவன் கேட்டு சொல்லுங்கன்னு இப்போ பண்ணி ஏதோ கூத்து பண்ணிவிட்டாங்க. கூத்து பண்ணி எங்களை தரக்காக பேசி போலீஸ் கேஸில் போலீஸ் ஸ்டேஷனில் நான் இவரை திட்டலை அப்படின்னா மற்றவங்களை எது திட்ட? அதை நான் கேள்வி கேட்டேன். ஏன் மற்றவங்களை திட்டேன்? மற்றவங்களை திட்டா என்ன திட்டா விடுவேனே, என்ன ஏன் திட்டலை மற்றவங்களை ஏன் திட்டேன்? அவங்க நான் போய் சொல்லிட்டாங்களா? கையெழுத்து போட்டதுக்காக நீங்கள் திட்டுவீங்களோ அவங்க கேட்டுக்கணுமோ? நீ செய்யலையா? அப்போ இன்னொரு சொத்து பெருண்டல் கிராமத்துலேருந்து வாங்கின சொத்து எது அப்படின்னா, சர்வே நம்பர் 354(2), சர்வே நம்பர் 374(2) பாருங்கள். சிறுவண்டலுக்கு போகிற பாதையில் கடைசியில் பெருவண்டக்கம்மா ஓரத்தில், பெருவண்டக்கம்மா கரை ஓரத்தில் உள்வாய் பெருவண்டலுக்கு தண்ணி இங்கே சிறுவண்டக்கம்மாயிலேருந்து இப்படி கொலக்காலை எங்கள் கொலக்கா கொள்ளையிலேருந்து வரக்கூடிய தண்ணி போய் இது உள்ளே போகணும். இந்த உள்ளே போகிற இந்த பகுதி 1 ஏக்கர் 52 சென்ட் அந்தோணி கையில் இருக்குது. ஆலய சொத்தை விற்றுவிட்டு இவங்க 2 சொத்தை அபர்த்தி. இதுக்கு சும்மா வெண்ணெயிலையில் எலி வாங்கியிருக்காங்க பெருண்டு ஆளுகிட்ட. யார் வாங்கியிருக்கா? கல்லுவிட்டு அந்தோணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்லுவிட்டு அந்தோணி வெண்ணெயிலையில் வாங்கி வச்சுக்கிட்டு உழுதுறாரு. அங்கேருந்து எனக்கு தகவல் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வேணாலும் நாங்கள் உழுவ வேண்டாம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு. இல்லை உழுதுட்டு போட்டுப்பா, அது ஆலயச்சொத்து கொடுத்துட்டாங்க, இதை நம்ம ஆலயத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சொல்லிட்டேன். நான் எனக்கு தகவல் சொன்னேன், அதை உழுதுட்டு போகிறேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போகிறேன், இது ஆலய சொத்தை விட்டுருக்கியல்ல வாங்கியிருக்கியல்ல, அதுக்கு அந்த சொத்தை நம்ம எடுத்துருவோம், மனசார கொடுத்துட்டு போயிடட்டும். இதானே 2 சொத்தை வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சொத்தை எலியாசி வாங்கியிருக்கான், இன்னொரு சொத்தை இந்த ஆள் வாங்கிட்டாப்புல. அந்த ஆள் 1,21,000 ரூபாயை அவர் இன்னொரு காரியதர்சி, மூத்த காரியதர்சி அவர் முகம் போட்டார். அவனு திருடாமல் இல்லை, எவனும் காரியதர்சியாக இருக்க பூரா பேரும் சுயநலத்துக்காக திருட்டு போயிடுறேன். திருட்டு பக்கத்து திருட்டு போயில, இப்போ இருந்தவங்களும் திருட்டு போயிடறேன், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் திருட்டு போயிடறேன், எல்லா பேரும் திருட்டு போயிடறேன். பக்க ஆதாரத்தோடு நான் பேசுவேன். இவன் போட்டு இந்த அந்தோணி போட்டு அவதூறு வழக்கு போடட்டும். இப்போ போய் போட 50 லட்சம் ரூபாய் எனக்கிட்ட போடு, அவதூறு வழக்கு போடு, நான் இப்போ அவதூறு சொல்லிட்டேன்னு போடு. இதுக்கு ஏர் ரிஜிஸ்டரில் பாருங்கள் 354ல் 2ஆம் நம்பரு புறம்போக்கு 152. இவனே பாருங்க, திருட்டு புத்தி பாருங்கள். கோயில் சொத்தை கொடுத்துவிட்டு இவங்க சொத்து வாங்குறாங்க பாருங்கள். அவன் ஒரு சொத்து, இவன் ஒரு சொத்து, அவர் ஒரு 1,21,000 ரூபா. மக்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட்டு. இதோட இந்த குறும்பு இந்த செட்டப்பை பார்த்துக்குறோம். இந்த அடுத்த பதிவில் பார்ப்போமே. கிராமத்து சொந்தங்களுக்கு வணக்கம்.